அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கருணை கடனான ரப்புல் ஆலமீன் 70 தாயை விட கருணையான ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான பெயர் அருளாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான துவா பரக்கத்தை கொண்டும் வலிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷேகுமார்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இன்றைய 9 நாள் பயான் நிகழ்ச்சியை துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு அணையா விளக்கு என்கின்ற தலைப்பின் கீழே ஹஸரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் வ தாஜில் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. ரதீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா வ பி முஹிய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷைഖம் முர்ஷிதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுரீதூன அன் யுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வ யஅபல்லாஹு இல்லா அன் யுத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் ஸலவாத்திக ஷைஉன் வ பாரிக் அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் பரகாத்திக ஷைஉன் வ ஸல்லிம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யப்கா மின் ஸலாமிக ஷைஉன் பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446 ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தினுடைய 9வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் தௌஃபீக் செய்தான். பகல்கால நோன்புகளிலேயும் இரவு கால வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளையெல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து அதை கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதம் இருக்கிற நாட்களில் பகல்கால நோன்புகளையும் இரவு கால வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் குறைவு இல்லாமல் நிறைவு செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாக இந்த ரமலானையும் நோன்பையும் அல்லாஹ் ஆக்கி அருளுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு நாளும் தராவீகிலே ஓதப்படுகிற வசனங்களில் ஏதாவது ஒரு வசனத்தின் அடிப்படையில் சில செய்திகளை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை பேசுகிறான். அது சம்பந்தமாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய
ஆனால் அதில் கவனம் செலுத்தாத ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாம் இன்றைக்கு அதன் அடிப்படையில் பேச இருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் இன்றைக்கு ஓதிய வசனங்கத்தில், யுரீதூன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம், அவர்கள் அல்லாஹுவின் பேரொளியை ஜோதியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவோ அந்த இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அவன் அதை பூர்த்தி செய்யாமல் விடமாட்டான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு பேசுகிறான் சகோதரர்களே. இஸ்லாம் குறித்து பல்வேறு ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு கட்டத்திலேயும் அதன் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு ஊடகங்களின் வழியாக, அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் வழியாக பல்வேறு செய்திகள் அவ்வப்போது பரவிக்கொண்டே வருவதை பார்க்கிறோம். இஸ்லாத்துடைய சட்டங்கள் காட்டுமிராண்டித்தனமானவை என்று ஒரு காலத்தில் பேசுவார்கள். ஏதாவது ஒரு கருப்பளிப்பு நடந்துவிட்டால் உடனே அரபு நாடு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவர்களே அதை காட்டுமிராண்டித்தனம் என்று சொல்லுவார்கள் இஸ்லாத்துடைய சட்டத்தை. யாராவது முக்கியமான ஒரு பெரிய கருப்பளிப்பு நடந்துவிட்டால் உடனே அவர்களே சொல்லுவார்கள் அரபு நாடு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கென்று ஒரு பாதிப்பு வருகிற பொழுதுதான் இந்த சட்டத்துடைய அருமை என்ன என்பது அவர்களுக்கு தெரிய வருகிறது. அதுவரைக்கும் அவர்கள் அதை காட்டுமிராண்டித்தனமான சட்டம், இரக்கமில்லாத சட்டம் என்றெல்லாம் அதை பற்றி பேசுவார்கள். இது இஸ்லாத்தின் மீது மற்ற நபர்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் அது ஒன்று சகோதரர்களே. அதுபோல் இஸ்லாம் பயங்கரவாதத்தை தூண்டுகிறது, இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் என்று கொஞ்சம் பிரச்சாரம் செய்வார்கள். அவர்களே பயங்கரவாதிகளாக இருப்பார்கள். சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் பயங்கரவாதமே காந்தியை கொன்றதுதான். அவர்கள் அதை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், இஸ்லாமிய சட்டம் பயங்கரமானது என்றெல்லாம் என்ன செய்வார்கள், ஒரு கட்டத்தில் பேசுவார்கள். அதுபோல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து, அவருடைய குடும்பத்துடைய பெண்கள் குறித்து கொச்சையாக அசிங்கமாக பேசி அதை ஒரு பிரச்சாரமாக செய்வார்கள். இதுவெல்லாம் அப்போது நடந்து கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். இப்படியெல்லாம் ஒரு விஷம பிரச்சாரங்களை செய்து, இப்படியெல்லாம் தவறான பிரச்சாரங்களை செய்து இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியை முடக்கி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் பிரகாசத்தை, ஒளியை, ஜோதியை, பேரொளியை வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த பேரொளியை பூர்த்தி செய்யாமல் விடமாட்டான். அவர்கள் அதை வெறுத்தாலும் சரிதான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு வசனத்திலே பேசுகிறான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகில் 232 நாடுகளில் பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட பல மதங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிகவும் பிரதானமானது இஸ்லாம், கிறிஸ்தவம், யூதம். இது உலகளாவிய அளவில். இந்தியாவை பொறுத்த அளவில் இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து, யூதம் ஆகிய இப்படி 4 மதங்கள் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பிரதானமானவையாக இருக்கின்றன. இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சியை நாம் ஒப்பீட்டு செய்து பார்க்கிற போது இஸ்லாத்துடைய வளர்ச்சியை மற்ற மதங்களின் வளர்ச்சியோடு, இந்து மதத்தோடு, கிறிஸ்தவ மதத்தின் வளர்ச்சியோடு, யூத மதத்தின் வளர்ச்சியோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்தின் வளர்ச்சி மிகவும் அசுரமாக இருக்கிறது, அபாரமாக வளர்ந்திருக்கிறது சகோதரர்களே. அதன் வளர்ச்சியை மட்டுப்படுத்த நினைப்பவர்கள்தான் இஸ்லாம் குறித்து மட்டமாக பேசுகிறார்கள். அதன் வளர்ச்சியை சகித்து கொள்ள முடியாதவர்கள்தான் தங்களின் சாக்கடை வாய்களை திறந்து சகதிகளை உமிழ்கிறார்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆனால் இவர்களின் முயற்சிகள் மறையான விளைவுகளைத்தான் தருகின்றன. இஸ்லாம் குறித்து அவர்கள் தவறாக பிரச்சாரம் செய்கிற போது நடுநிலையாளர்களுக்கு
அப்படி இஸ்லாம் என்னதான் சொல்லுகிறது என்று நாம் படித்து பார்ப்போமே என்று இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி படிக்க ஆரம்பிக்கிற போது இஸ்லாத்துடைய இறை கொள்கை, அது போதிக்கும் சமத்துவம், உலக மக்கள் அனைவரையும் சகோதரர்களாக பார்க்கிற அந்த சகோதரத்துவம், இன்னும் அதுபோல மனித சமுதாயத்துடைய எண்ணங்களையும் செயல்களையும் மேம்படுத்துகின்ற அதன் ஒப்பற்ற உபதேசங்கள், இவைகளால் அவர்கள் கவரப்படுகிறார்கள். இஸ்லாத்தில் அப்படி என்ன குறை இருக்கிறது என்று பார்ப்போமே என்று படிக்க ஆரம்பிக்கிறவர்களை இஸ்லாத்துடைய இந்த அம்சங்களெல்லாம் அவர்களை கவர்ந்து விடுகின்றன. அதனால் அப்படி கவரப்பட்டவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இவர்கள் எதை சொல்லி இஸ்லாத்தின் வளர்ச்சியை மட்டப்படுத்த நினைக்கிறார்களோ அந்த முயற்சி தான் இஸ்லாம் வளருவதற்கு காரணமாக அமைகிறது. அதனால் இவர்களுடைய இந்த முயற்சிகளெல்லாம் அவர்களை பொறுத்த மட்டில் எதிர்மறையான விளைவுகளைத்தான் அவர்களுக்கு தருகின்றன. அது இஸ்லாத்திற்கு சாதகமான சூழ்நிலையை அது ஏற்படுத்துகிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாத்தை படித்து அதை ஏற்றவர்களில் படித்த மேதாவிகளும் உண்டு, பாமரர்களும் உண்டு. எனவே இனிமேல் என்ன காட்டுக்கூச்சல் கத்தினாலும் சரிதான், இஸ்லாத்தின் வளர்ச்சியை அவர்களால் இனிமேல் தடுக்க முடியாது. அது கிறிஸ்தவ அமைப்புகள் சமீபத்தில் செய்திருக்கிற ஆய்வின்படி 2030க்கு மேல் இஸ்லாத்தின் வளர்ச்சி மிக அபாரமாக இருக்கும். அது மிகப்பெரிய முன்னணி மதங்களில் ஒன்றாக இருக்கும் என்று கிறிஸ்தவ அமைப்புகள் சமீபத்தில் அறிக்கைகள் தாக்கல் செய்திருக்கின்றன. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் இனிமே இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு குறுக்கே கைகளை அல்ல விரல்களை நீட்டுபவர்கள் கூட விசாரிக்கப்படுவார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாம் இனிமேல் அபாரமான ஒரு அசுரத்தரமான வளர்ச்சியை இஸ்லாம் இனிமேல் அடையப் போகிறது என்பதை நாட்டு நடப்புகளும் தகவல் ஊடகங்களின் மூலமாக கிடைக்கிற தகவல்களும் நமக்கு தெரிவிக்கின்றன. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் மட்டமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்துவிட்டால் அதில் வளர்ச்சியை மட்டுப்படுத்தி விடலாம், இஸ்லாத்தின் வளர்ச்சியை குறைத்து விடலாம் என்று இவர்கள் கண்களை திறந்து கொண்டே கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடப்பவை என்னமோ அதற்கு அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் இத்தகையவர்கள் இனிமேல் அவர்களுக்கு வரப்போகிற வயிற்றெரிச்சலை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி சகித்து கொள்வது என்பதற்கான பயிற்சியை அவர்கள் இப்போதிருந்தே எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பின்னால் அது நன்மையாக அமையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபித்தோழர் ஆயிது பின் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தாரகுத்னியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஸ்லாமு யஅலு வலா யுலா. இஸ்லாம் இனிமேல் அதனுடைய வளர்ச்சி அது உயர்ந்து கொண்டே போகும், அதை யாரும் தாழ்வுபடுத்த முடியாது என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோல தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்த ஹதீஸ் ஒன்று முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லயபுலுகன்ன ஹாதல் அம்ரு மா பலகல் லைலு வன்னஹார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவும் பகலும் எங்கெல்லாம் சென்றடைகிறதோ அந்த இடத்தையெல்லாம் இந்த மார்க்கம் சென்று அடையும். இரவும் பகலும் போகாத எந்த இடமும் இல்லை, எல்லா இடத்திற்கும் இரவு வருகிறது, பகலும் வருகிறது. நபி சொல்கிறார்கள், இரவும் பகலும் சென்று அடைகிற இடங்களை எல்லாம் இந்த மார்க்கம் சென்று அடைந்து விடும். வலா யத்ருக்குல்லாஹு பைத்த மதரின் வலா வபரின் இல்லா அதுஹலகுல்லாஹு கலிமத்தல் இஸ்லாம். தோலால் மேற்கூரை வேயப்பட்ட கூரை வீடாக இருந்தாலும் சரிதான், இறுகிய களிமண்ணால் கட்டப்பட்ட உறுதியான வீடாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீட்டுக்கு உள்ளே இந்த இஸ்லாத்துடைய கலிமாவை
நுழைக்காமல் எந்த வீட்டையும் அல்லாஹ் மிச்சம் வைக்க மாட்டான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அதனுடைய நுழைவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், தானாக முன் வந்து மனம் வந்து யார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணியத்தையும், இதை இனிமேல் ஏற்காமல் இருக்க முடியாது என்பவருக்கு அது இழிவையும் அது தரும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்கிற தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த மார்க்கத்தை கண்ணியவான்கள் மனமு வந்து ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கு இது கண்ணியத்தை தரும். அது அல்லாமல் அதை மறுப்பவர்கள் இதை விட்டால், ஏற்காமல் விட்டால் வேறு வழி இல்லை என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் இழிவை தரும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் என் குடும்பத்தில் பார்த்தேன் என்று தமீமுத்தாரி, இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்கிற, அறிவிப்பு செய்கிற தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் சகோதரர்களே. அவர் சொல்கிறார்கள், யார் என்னுடைய குடும்பத்தில் யார் இஸ்லாத்தை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் சிறப்பையும் கண்ணியத்தையும் நன்மையையும் அடைந்தார்கள். யார் அதை ஏற்க மறுத்தார்களோ அவர்கள் அனைவரும் இழிவையும் கேவலத்தையும் சந்தித்தார்கள். அன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் காப்பு வரி, ஜிஸியா என்கிற காப்பு வரியை கட்டி வாழ்ந்தார்கள். இதை நான் என் கண்கூடாகவே பார்த்தேன் என்று தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிற செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு சகோதரர்களே. அப்படியானால் அது சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், நபி சொல்கிறார்கள், இரவும் பகலும் எந்த இடத்தையெல்லாம் சென்று அடைகிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த இஸ்லாம் போய்விடும். எந்த இடத்தையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குடிசையாக இருந்தாலும் கோபபூரமாக இருந்தாலும் சரிதான், அவன் இந்த கலிமாவை அல்லாஹ் அந்த இடத்தில் நுழைக்காமல் விடமாட்டான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிற போது, என்னதான் இனிமேல் இஸ்லாத்திற்கு எதிராக, இறை தூதருக்கு எதிராக காட்டு கூச்சல் போட்டாலும் சரிதான், இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியை எவனாலும் எந்த கும்பனாலும் தடுத்து விட முடியாது. காரணம், அதை கொண்டு போய் சேர்ப்பவன் ஏக இறைவன் அல்லாஹ், அந்த பொறுப்பவன் ஏற்றிருக்கிறான், அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. தன் சின்ன வாய்களால் சிமுனி விளக்குகளை வேண்டுமானால் ஊதி அணைத்து விடலாம், இது அல்லாஹ்வின் பேரொளி, இதை எவனும் ஊதி அணைத்து விட முடியாது என்கிற செய்தியை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசுகிறார்கள் சகோதரர்களே. அதனால் வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் என்று சொல்லுவது போல அதற்கு சான்றாக அருள்மறையும் அல்லாஹ்வின் தூதருடைய நபிமொழியும் இதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் ஒவ்வொரு காலத்திலேயும் எதிரிகள் இஸ்லாத்தின் மீது ஒவ்வொரு அவதூறு பிரச்சாரங்களை செய்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் சமீப காலங்களில் இஸ்லாத்தின் மீது அவர்கள் செய்த மிகவும் ஒரு கொச்சையான பிரச்சாரம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட திருமணங்கள் குறித்து என்பது உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே. கண்ணியத்து சகோதரர்களே, இந்திய ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதாவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா என்று ஒரு பெண்மணி 2022 ஆண்டு ஜூன் மாதம் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்டார். அந்த தொலைக்காட்சி விவாதம் ஞானவாபி மசூரி சம்பந்தப்பட்டது சகோதரர்களே. அந்த மசூரி சம்பந்தப்பட்டதே தவிர இது மற்ற இஸ்லாத்தின் மற்ற கொள்கைகள் சம்பந்தப்பட்டது அல்ல. அதில் அவர் பேசுகிற போது அந்த தலைப்புக்கு சற்றும் சம்பந்தமில்லாத செய்தியை திடீரென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமணத்தை குறித்து அசிங்கமாகவும் கொச்சையாகவும் அவர் பேசினார். அது நாட்டின் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. சர்வதேச அளவில் அது கண்டனத்திற்கு உள்ளானது என்பதையெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் சகோதரர்களே.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படி பல அதிர்வுகளை ஏற்படுத்திய போது நாமும் சில போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் கண்டன பொதுக்கூட்டங்களையும் எல்லோரும் நடத்தினார்கள். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிற போது அந்த நேரத்தில் நமக்கு ஏற்படுகிற ஆத்திரத்தை தீர்த்து கொள்வதற்கு அப்படி ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் அந்த நேரத்திற்கு அது அவசியப்படுகிறது சகோதரர்களே. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சிறுபான்மையாக வாழுகிற மக்கள், ஒரு நாட்டில் சிறுபான்மை சமுதாயமாக வாழுகிற மக்கள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மட்டும் போராட்டத்தின் மூலமாக மட்டுமே தங்கள் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பது அது சிறு பிள்ளைத்தனம் சகோதரர்களே. அந்த பெண்மணி குற்றச்சாட்டு சொன்னாள், அதற்கு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் மூலமாக எதிர்ப்பை நாம் சமர்ப்பித்தோம். ஆனால் அவள் சொன்ன குற்றச்சாட்டிற்கு பதில் என்ன என்று யாராவது இதுவரைக்கும் தேடி இருக்கிறோமா? யாரிடத்தாவது கேட்டிருக்கிறோமா? நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது 1 மணி நேரத்திற்கு நடப்பது. அவன் எதற்காக அனுமதி தருகிறான்? ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லி போராட்டம் நடத்த சொல்லி எதற்காக அனுமதி தருகிறான்? 1 மணி நேரத்துக்கு சத்தம் போடுவாங்க. 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கு. 1 மணி நேரம் சத்தம் போடுவான், அதுக்கப்புறம் போயிடுவான். சத்தம் போட்டும் என்று தான் அனுமதி தருகிறான். அதனால் அது மட்டுமே தீர்வாக ஆகாது. அந்த குற்றச்சாட்டிற்கு பதில் என்ன என்பது குறித்து நாம் என்றைக்காவது அதற்கு பின்னால் நாம் சிந்தித்திருக்கிறோமா என்றால் சிந்திக்கவில்லை. அந்த ஆர்ப்பாட்டத்தோடு அந்த போராட்டத்தோடு அந்த கண்டன பொதுக்கூட்டத்தோடு அதை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டோம் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அதனால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டன பொதுக்கூட்டம் இவையெல்லாம் எதற்கும் நிரந்தரமான தீர்வாக ஆகாது. யாருக்கு என்றால் சிறுபான்மை சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வேண்டுமானால் அதற்கு தீர்வை தரலாம். ஆனால் ஒரு நாட்டில் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் இதன் மூலமாக மட்டும் எந்த காரியத்தைக்கும் நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்த முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற சமயங்களில் எதிரிகளை அறிவு ஆயுதங்களோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும். அறிவு ஆயுதம் ஏந்த வேண்டும். அறிவு ஆயுதம் ஏந்தி அவர்களை எதிர்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவர்கள் வாயிடத்தி போய் விடுவார்கள். அப்படி செய்யாமல் நாம் அந்த ஆர்ப்பாட்டத்தோடு நிறுத்தி கொண்டோம், போராட்டத்தோடு நிறுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு முடிந்துவிடும். இன்னும் 10 வருடம் கழித்து திருப்பி பேசுவான், ஒரு 5 வருடங்கள் திருப்பி பேசுவான். அப்போது ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வீர்கள், அதோடு முடிந்து போயிடும். திருப்பி 5 வருடம் கழித்து பேசுவான். அப்போது இப்படி எத்தனை காலத்துக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு போராட்டம் செய்து கொண்டே இருப்பது? என்றைக்கு இதற்கு நிரந்தரமான தீர்வை கொண்டு வருவது? அதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் அதற்கு நாம் அறிவு ஆயுதம் ஏந்த வேண்டும் சகோதரர்களே. அதற்கு என்ன அறிவாயுதம் ஏந்துதல் என்றால் என்ன என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடிய திருமணங்கள் குறித்து அவள் கொச்சையாக பேசுகிறாள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணங்களில் பின்னணி என்ன காரணத்திற்காக நபிகள் திருமணம் முடித்தார்கள் என்கிற செய்தியை பொது சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் தாண்டி இஸ்லாத்திற்குள்ளே இஸ்லாமியர்களுக்கு தெரியவில்லை. இஸ்லாமியர்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு வெளியேயும் அந்த பணியை செய்ய வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிறது சகோதரர்கள். இதுதான் அறிவாயுதம் ஏந்துவது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, நடுநிலையாளர்கள் சிலர் இருப்பார்கள். மாற்று மதத்திலே அவர்கள் இஸ்லாத்தை விமர்சிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கூட ஒரு கேள்வி இருக்கலாம். மனிதனுக்கு ஒரு மனைவிக்கு மேல் 2 மனைவிகள் தேவைப்படலாம், அப்போது முடித்து கொள்ள வேண்டியதுதான். அதற்காக என்னப்பா 11 மனைவியா, இப்படியா முடித்து கொள்வது மானாவாரியாக என்று அவர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நடுநிலையாக இருப்பார்கள், விமர்சனம் செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு எழுகிற அந்த கேள்விகளுக்கும் நாம் பதிலை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் மீது இருக்கிறது சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அதனால் இந்த பிரச்சனை இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்களுக்கு மட்டும் தெளிவை தர வேண்டுமல்ல, இஸ்லாத்திற்கு உள்ளே இருப்பவர்களுக்கும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் குறித்து பல அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு ஆபத்து இந்த சமூகத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் தர கடமைப்படுகிறேன் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம். கிராமங்களில் வேண்டுமானால் இது வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம்.
சென்னை போன்ற பட்டணங்களில் சில பெண்மணிகள் இப்படி பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அவர்கள் செய்த திருமணத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகிரங்கமாக பேசுகிற பெண்மணிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பெண்ணியவாதிகளோ இல்லை கொஞ்சம் படித்துவிட்டு முற்போக்குத்தனமாக பேசுகிறோம் என்று சிலர் பேசுகிறார்கள், அவர்களோ அல்ல, பாமரத்தனமான பெண்மணிகள் இப்படி பேச ஆரம்பித்திருக்காக சகோதரர்களே. இதற்கு என்ன காரணம்? இப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு என்ன காரணம், யார் காரணம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அடிப்படையாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலதார மணத்திற்கான அனுமதியை ஆண்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்து கொண்டார்கள். அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. 2 காரணமும் ஒன்றல்ல, அதை நாம் தெரிய வேண்டும். நான் தலைப்புச் செய்தி போல திரும்ப ஒரு தடவை சொல்லுகிறேன். பலதார மணத்திற்கான அனுமதியை இந்த சமுதாயத்திற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்து கொண்டார்கள். அதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றன. 2 காரணமும் ஒன்றல்ல சகோதரர்களே. அதை நாம் முதல் விளங்க வேண்டும். இதை ஆண்களும் விளங்கவில்லை, பெண்களும் விளங்கவில்லை. இதுதான் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பின்னடைவு. மார்க்க ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் போய் கேட்க வேண்டும் என்கின்ற தெளிவு நம்மிடத்தில் இல்லை. பல நேரங்களில் நம்மிடத்தில் இருக்கிற அறிவீனத்தை, அறியாமையை சில நபர்கள் மார்க்கம் சொல்லுகிறோம் என்கிற பெயரில் நம்ம தவறாக பயன்படுத்தி விடுகிறார்கள். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே நான் ஒரு செய்தியை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதை என்னவென்று சொன்னால், பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் குறித்து நபி அவர்கள் பல திருமணம் செய்தது ஏன் என்று ஒரு நூல் வந்தது, ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த நூலில் அந்த ஆசிரியர் எழுதுகிறார், அவர்கள்தான் குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த சமூகத்திற்கு வெளிப்படையாக சொல்ல வந்தவர் என்று தங்களை பற்றி விளம்பரப்படுத்தி கொண்டவர்கள். அந்த நூலில் அவர் எழுதுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காகத்தான், நவுது பில்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதாக சொல்கிறேன், தன்னுடைய காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காகத்தான் அன்னை ஆயிஷாவை நிக்காக செய்தார்கள், திருமணம் செய்தார்கள் என்கிற வரிகள் அவருடைய நூலில் இருக்கிறது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நூலில் என்ன எழுதினார்களோ அதைத்தான் அவர்கள் எழுதியதற்கு 15 ஆண்டுகளுக்கு பின்னால் நுபுர் சர்மா பேசினார். நுபுர் சர்மா பேசியது பின்னால் தான். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிவிட்டார்கள். அவர்கள் எழுதியதை 15 ஆண்டுகளுக்கு பின்னால் நுபுர் சர்மா தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுகிறார். ஆனால் ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் தான் நடத்துகிறார்கள். நாமும் நடத்தினோம், அவர்கள் தான் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அவர்கள் சொன்ன சொல்லைத்தான், வாக்குமூலத்தை தான் அவள் பேசியிருக்கிறாள். ஆனால் அவளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவர்கள் இவர்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு வேடிக்கை கூத்து மார்க்கம் என்கிற பெயரில் நீண்ட நெடிய காலமாக நடந்து வருகிறது. நம்முடைய சமுதாயத்துடைய இளைஞர்களின் அறியாமையை அவர்கள் இப்படி தவறாக துஷ்பிரயோகம் செய்து கொள்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் அது சம்பந்தமாக இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் செய்த திருமணத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாமரத்தனமான பெண்மணிகள் இன்று ஏன் சொல்ல வந்தார்கள் என்று சொன்னால், பலதார மணம் செய்து கொள்வதற்கான அனுமதியை இஸ்லாம் ஆண்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்கள் செய்து கொண்டார்கள். அதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றன. 2 காரணமும் ஒன்றல்ல என்பது ஆண்களுக்கும் விளங்கவில்லை, பெண்களுக்கும் விளங்கவில்லை சகோதரர்களே.
இந்த நிலையில், இந்த அடிப்படையிலே தெளிவு இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் சில நபர்கள் அந்த பலதார மணத்திற்கான அனுமதியை தவறாக துஷ்பிரயோகம் செய்து விடுகிறார்கள். தவறாக துஷ்பிரயோகம் செய்கிற போது ஒரு பெண்மணி பாதிக்கப்படுகிறாள். அவளுடைய குடும்பம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. அப்போது அவள் என்ன நினைக்கிறாள், என்ன கேட்கிறாள் என்று சொன்னால், என்னை திருமணம் முடித்து 10-15 ஆண்டுகள் என்னோடு குடும்பம் நடத்தி 2-3 பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்கு பின்னால் நானும் ஹயாத்தாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற போது, குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியாக உள்ளவளாக நான் இருக்கிற போதே இவர் ஏன் இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்தார் என்ற கேள்வி அவளுக்கு எழுகிறது. அப்போது அவளுக்கு சொல்லப்படுகிற செய்தி, அறியாமையின் காரணமாக சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், அப்படி திருமணம் செய்து கொள்ளுவதற்கான அனுமதியை இஸ்லாம் அவருக்கு வழங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனைவி இருக்கிற போதே இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நீ இருக்கிற போதே உன்னுடைய கணவன் இன்னொரு பெண்மணி திருமணம் முடித்து கொண்டார் என்று இப்படி அவளுக்கு பதில் சொல்லப்படுகிறது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட திருமணத்திற்கும் இவன் செய்த திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கான காரணம் வேறு. பலதார மணம் இவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதற்கான காரணம் வேறு. அப்படி இருக்க அந்த காரணத்தை இவன் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறான். அப்படி இருக்கும் போது அவளுக்கு சொல்லப்படுகிற செய்தி, அனுமதி அவர்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்பது மட்டுமல்ல, நபி அவர்களும் கூட அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அவள் என்ன முடிவுக்கு வருகிறாள் என்று சொன்னால், அப்படியானால் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கலுக்கு நபிதான் காரணம் என்ற முடிவுக்கு அவள் வருகிறாள். அந்த முடிவுக்கு அவள் வருகிற போது தான் அவள் என்ன பேசுகிறாள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர்கள் செய்த திருமணத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசுகிற சூழ்நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி சொல்வது, இப்படி ஒரு பெண்மணி சொல்லுகிறாள், ஆணோ அல்லது பெண்ணோ சொல்லுகிறாள் என்று சொன்னால் இவருடைய நிலை என்ன என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். சகோதரர்களே, இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவர்கள் செய்த திருமணத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இது குர்ஆனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதில் இருக்கிற குல்ஹு வல்லாஹை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். குர்ஆனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதில் இருக்கிற அல்ஹம்து சூராவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது போல் இருக்கிறது. அப்படியானால் என்ன பொருள்? குர்ஆனை ஒருவன் முழுமையாக மறுத்தாலும் சரிதான், அல்லது அதில் ஒரு சிறு பகுதியை மறுத்தாலும் சரிதான். அப்படி மறுக்கிறவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள் என்று பொருள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோல்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய இதுவும் அப்படித்தான். இங்கே நாம் இன்னொன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பகுதியை மறுப்பவர்கள் ஏன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்கள் என்று சொன்னால், அதாவது நபி அவர்கள் ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹா இல்லல்லா என்பது கலிமாவின் முற்பகுதி, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது கலிமாவின் பிற்பகுதி. அதனால் இந்த முற்பகுதி, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் பிற்பகுதி இருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு என்ன பொருள்? அல்லாஹ் இறுதி தூதராக நபி இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், அங்கீகாரம் இவை அனைத்தையும் மனப்பூர்வமாக 100க்கு 100 நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று பொருள். இது ஒரு ஒப்பந்தம். லா இலாஹா இல்லல்லா என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தம். அல்லாஹுவை வணக்கத்திற்குள்ளாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், அங்கீகாரம் இவை அனைத்தையும் மனப்பூர்வமாக 100க்கு 100 நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று ஒரு ஒப்பந்தம்.
இப்படி ஒப்பந்தம் செய்துவிட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன் என்று ஒப்பந்தம் செய்துவிட்டு நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒப்பந்தம் முறிந்து விட்டது அர்த்தம் சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமணம் மட்டுமல்ல, அவர்களுடைய செயல் சொல் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் காரணம் என்னவென்று சொன்னால், கணவனை விமர்சனம் செய்துவிட்டு ஒரு மனைவி விமர்சனம் செய்ததற்கு பின்னால் தொடர்ந்து அவனுக்கு மனைவியாக இருக்க முடியும். தந்தையை விமர்சனம் செய்துவிட்ட ஒரு மகன் விமர்சனம் செய்ததற்கு பின்னால் தொடர்ந்து அவன் அந்த தகப்பனுக்கு மகனாக இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்து விட்டவர்கள் யாரும் என்ன செய்துவிட முடியாது என்று சொன்னால் தொடர்ந்து முஸ்லீமாக இருக்க முடியாது. அதுதான் ஈமானின் ஒரு பகுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது பெண்களின் நிலை. இந்த விஷயத்தில் ஆண்களின் நிலை என்ன? அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல காரணம் அதன் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆண்களின் நிலை என்னவென்று சொன்னால், இப்படி ஒரு தொலைக்காட்சி விவாதம் நடக்கிறது. மாற்று மத சகோதரர் ஒருவர் அந்த விவாதத்தை பார்க்கிறார். அந்த மாற்று மத சகோதரனுக்கு ஒரு முஸ்லீம் நண்பன் இருக்கிறார். இரவில் விவாதத்தை பார்த்துவிட்டு காலையில் வந்து அந்த முஸ்லீம் நண்பரிடத்தில், நான் இப்படி இரவில் ஒரு விவாதம் பார்த்தேன் தொலைக்காட்சியில், உங்களுடைய நபி அவர்கள் செய்து கொண்ட திருமணங்கள் குறித்து இப்படியெல்லாம் பேசினார்கள், எதற்காகப்பா உங்களுடைய நபி இத்தனை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று அவன் கேள்வி கேட்டால், விதண்டாவாதத்திற்காக அல்ல, ஒரு நட்பு ரீதியாக ஒரு தெளிவுக்காக ஒரு கேள்வி கேட்டால் இவனுக்கு எந்த பதிலும் இல்லை, எதையும் தெரிந்து வைத்திருக்கவில்லை சகோதரர்கள். அப்படி கேள்வி கேட்டு ஒன்றும் தெரியாத போது ரெடிமேடாக ஒரு பதில் வைத்திருக்கிறான். என்ன சொல்கிறான்? அது அரபு நாட்டு பழக்கம். பல பெண்களை திருமணம் செய்து கொள்வது அரபு நாட்டு பழக்கம். அந்த அரபு நாட்டு பழக்கத்தின் அடிப்படையில் எங்களுடைய நபி அப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் என்று இப்படி ரெடிமேடாகத்தான் பதில் சொல்ல தெரிகிறது அவனுக்கு. அவன் திரும்பவும் 360 சிலைகளை காபத்துல்லாஹ்வுக்கு வைத்து வணங்கினார்களே, அதுவும் அரபு நாட்டு பழக்கம் தானே, அதை உங்களுடைய நபி ஒழிக்கத்தானே செய்தார்கள், அதை ஒழித்தது போல இதை ஒழித்திருக்க வேண்டியது தானே, அப்படியானால் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் வைத்துக் கொள்வீர்கள், பாதகமாக இருந்தால் ஒழித்து விடுவீர்களா என்று அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் இவனுக்கு திரும்பி பதில் சொல்வது ஒன்றுமில்லை. முதல்ல ஒரு ரெடிமேடாக ஒரு பதில் வைத்திருந்தான் முதல் கேள்விக்காவது, ரெண்டாவது கேள்விக்கு எந்த பதிலும் அவன்கிட்ட இல்லை சகோதரர்கள். அப்போது இவன் என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், தோற்று போகிற போது எதற்கு இத்தனை திருமணங்களை செய்து கொண்டு, ஒருவனுக்கு ஒருத்திருந்து வாழ்ந்து விட்டு போயிருக்கலாமே, இப்படியெல்லாம் பல திருமணங்களை செய்து கொண்டு சர்ச்சைக்கு உள்ளாக வேண்டுமா என்று இவனை பேச ஆரம்பித்து விடுகிறான். இது ஆண்களின் நிலை சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், எதற்கு இத்தனை திருமணங்கள் செய்து கொண்டு என்றால் என்ன அர்த்தம்? அத்தனை திருமணங்கள் செய்தது சரியல்ல, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அப்படி செய்திருக்கக்கூடாது என்று பொருள். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒன்றை சரி அல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அங்கீகரிக்க முடியாது என்று இவன் பேசுகிறான் அர்த்தம். கிட்டத்தட்ட அந்த பெண்மணிகள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அவர்கள் செய்து கொண்ட திருமணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எப்படி சொன்னார்களோ அது சற்றேறக்குரிய ரெண்டும் ஒன்று தான். இப்போது ஆண்களில் பெரும்பாலான நிலையும் இதுதான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த விஷயத்தில் நுபூர் சர்மாவுக்கும் அவளை போன்றவர்களுக்கும் பதில் சொல்லுகிறோமோ இல்லையோ, இந்த சமுதாயத்திற்கு இதற்கான தெளிவை தர வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிறது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயது அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடிக்கிற போது அவர்களுக்கு வயது 40.
25 ஆண்டு காலம் 2 பேரும் குடும்பம் நடத்தினார்கள். 25 ஆண்டு கால தாம்பத்திய வாழ்க்கையில் 6 குழந்தைகள் பிறந்தார்கள். 2 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். 2 ஆண் குழந்தைகள் சிறு வயதிலே மரணித்து விட்டார்கள். இப்போது வயது 65 ஆகிவிட்டது. அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நோய் காரணமாக, முதுமை காரணமாக 65வது வயதில் அவர்கள் மரணமடைந்து போய்விட்டார்கள். 4 பெண் குழந்தைகள் இப்போது இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மனைவியாக இருக்கிற போதே நபி அவர்கள் வாலிபமாக இருந்தார்கள். அவர்கள் மனைவியாக இருக்கிற போதே இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்திருக்க முடியும். அரபு நாட்டிலே அப்படித்தான் அன்றைக்கு செய்து கொண்டு இருந்தார்கள். உடல் சுகத்துக்கு ஆசைப்படுகிறவர்களாக நபி இருந்திருப்பார்களே. ஆனால் இவர்கள் விமர்சனம் செய்வது போல, இன்றைக்கு ஊடகங்கள் மீடியாக்கள் விமர்சனம் செய்வது போல நபி அவர்கள் உடல் சுகத்துக்கு ஆசைப்படுகிறவர்களாக இருந்திருப்பார்களே. ஆனால் அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் போதே அவர்களோடு 25 ஆண்டு காலம் குடும்பம் நடத்தினார்களே. அப்போதே இவர்கள் என்ன செய்திருக்கலாம்? இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாம். அப்படி முடித்திருந்தால் ஊர் குறை சொல்லாது, உலகம் குறை சொல்லாது. காரணம், அந்த நாட்டு நடைமுறை அதுதான். யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். ஏன்? மனைவியாக இருக்கிற அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூட குறை சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்படி திருமணம் முடித்தால் முடிப்பதற்கு தடையாக குடும்பமோ சமூகமோ தடையாக இல்லாத அந்த சமயத்திலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டு காலம் அன்னை கத்தீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு மட்டுமே குடும்பம் நடத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இவர்கள் பேசுவது போல உடல் சுகத்துக்கு ஆசைப்படுகிற மனிதர் அல்ல என்பதற்கு முக்கியமான ஒரு சான்று சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அதற்கு பின்னால், அவருடைய மரணத்திற்கு பின்னால், ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற ஒரு பெண்மணி, சஹாபி பெண்மணி, வயது முதிர்ந்தவர், நபியை பார்ப்பதற்காக நபியுடைய வீட்டிற்கு வருகிறார். நபியுடைய வீட்டிற்கு வந்தவர் பார்க்கிறார், வீட்டிலே 4 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், நபி மட்டும் இருக்கிறார்கள். பெண் குழந்தைகளை பராமரிப்பதற்கும் வீட்டை கவனிப்பதற்கும் உணவு சமைத்து பரிமாறுவதற்கும் மனைவி என்கிற அந்தஸ்தில் யாரும் இல்லை. அவர் வயது முதிர்ந்தவர், ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர் கேட்கிறார், அலா தஸவ்வஜத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாரை திருமணம் செய்து கொள்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், இன் ஷிஅ்த பிக்ரன் வ இன் ஷிஅ்த ஸய்யிபன், நீங்கள் விரும்பினால் கன்னி பெண்களும் இருக்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் விதவைகளும் இருக்கிறார்கள். கன்னி பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய நாடினால் அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம், விதவைகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் விதவைகளை திருமணம் செய்து கொள்ளலாம், உங்களுடைய விருப்பம்தான் என்று சொன்னபோது திருப்பி கேட்க மோஜமுல் கபீரில் இமாம் தபுரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறார். நீங்கள் விரும்பினால் கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லை நீங்கள் விரும்பினால் விதவையை திருமணம் செய்து கொள்ளலாம், உங்களுடைய விருப்பம்தான் என்று சொல்லுகிற போது நாம தான் என்ன கேட்டிருப்போம்? கன்னி பெண் யார் என்று கேட்டிருப்போம். உலகம் அப்படித்தான் கேட்டிருக்கோம். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், மனி ஸய்யிபு, விதவை யார் இருக்கிறார் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கன்னி பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நபி கேட்கிறார்கள், விதவை யார் இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். உடல் சுகத்துக்கு ஆசைப்படுகிற மனிதனாக இருந்தால் ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வா என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நபி கேட்கிறார்கள், விதவை யார் இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர் சொன்னார், சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற ஒரு பெண்மணியை சொல்கிறார். இவர் யார்? சக்ரான் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மனைவி. 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சக்ரான் அம்ர் கணவர், சௌதா பின்த் ஜம்ஆ மனைவி, 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
ஆனால் 2 பேருடைய வீட்டிலேயும் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவருடைய வீட்டிலேயும் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய வீட்டிலேயும் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 குடும்பமும் இஸ்லாத்திற்கு மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட வெறுப்பு கொண்ட குடும்பம். இப்போது வீட்டிலேயும் அவர்களுக்கு அனுசரணை இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் குறைசி காஃபிர்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை. சொல்லலா துயரங்களுக்கு அவர்கள் ஆளானார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்யும்படி, அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்து செய்யும்படி, இன்றைக்கு அதுக்கு பேர் எத்தியோப்பியா, அந்த நாட்டுக்கு ஹிஜ்ரத்து செய்யுங்கள், அங்கே ஒரு அரசர் இருக்கிறார், யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டார், அங்கு சென்று கொஞ்ச நாளைக்கு இருங்கள், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிரமங்களிலிருந்து ஒரு விடுதலை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொல்லி அனுப்பினார்கள். 82 பேர் ஹிஜ்ரத்து செய்து போனார்கள் சகோதரர்களே. அந்த 82 பேரில் இந்த 2 பேரும் போனார்கள். அங்கு போய் கொஞ்ச காலம் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு ஒரு வதந்தி பரவியது. மக்காவிலே இருந்த முக்கியமான பெரும் தலைவர்களான அபு ஜஹல், அபு லஹப், உத்பா, ஷைபா போன்றவர்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் மக்காவில் இஸ்லாத்திற்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு வதந்தி பரவியது. அதை உண்மை என்று நம்பி 2 பேரும் புறப்பட்டு இங்கே வந்து விட்டார்கள், மக்காவுக்கு வந்து விட்டார்கள். மக்காவிற்கு வந்து பார்த்தால் நிலைமை முன்பை விட மோசமாக இருந்தது. ஏன்னா இவர்கள் ஊரை விட்டு போய்வெல்லாம் வந்திருக்கிறார்கள். அதனால் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. இதனால் திரும்பவும் அந்த அபிசினியாவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏன்னா பக்கத்து நாடு அல்ல, அதனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அந்த சமயத்தில் ஒரு சில மாதங்களில் சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கணவர் சக்ரான் இப்னு அம்ர் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணித்து போய்விட்டார். அப்போதெல்லாம் பெண்களுக்கு சொத்தில் உரிமை கிடையாது. இஸ்லாம் வந்ததற்கு பின்புதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து ஹிஜ்ரி 2வது ஆண்டு உஹது போர் நடந்து முடிந்ததற்கு பின்புதான் ஒரு நிகழ்வை வைத்து பெண்களுக்கு சொத்திலே உரிமை உண்டு என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை வசனத்தை இறக்கினான். அப்போதெல்லாம் சொத்திலே உரிமை கிடையாது. இப்போது கணவன் மரணித்து விட்டார், கணவனுடைய சொத்திலிருந்து எந்த உரிமையும் கிடையாது. அதனால் வேறு வழி இல்லாமல் திரும்பவும் அவர் என்ன செய்ய வேண்டிய அவசியம், தன்னுடைய பெற்றோர்களை சார்ந்திருக்க வேண்டிய, தந்தை வீட்டை சார்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அவருடைய தந்தையும் அவருடைய சகோதரர் அப்து இப்னு ஜம்ஆ என்று அவருடைய பெயர், தந்தையுடைய பெயர் ஜம்ஆ இப்னு அல் அஸ்வத் என்று அவருடைய பெயர். 2 பேரும் இஸ்லாத்தின் மீது கடும் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள். அவர்களுக்கு இடையில் இவர் அங்கே வாழ்கிறார். இந்த சமயத்தில்தான் ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியிடத்திலே இவர் குறித்து சொல்லுகிறார். இப்படி ஒரு விதவை இருக்கிறார், கணவனை இழந்தவர், அவர் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறார், உங்களை பின்பற்றுகிறார், அவர் இப்போது விதவையாக இருக்கிறார், நீங்கள் விதவையை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தால் அவரை முடிக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு விருப்பம்தானா என்று கேட்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள். அவர் அங்கு வந்தால் அங்கே அவருடைய தந்தையும் அவரும் மட்டும் இருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலம், அறியாமை காலத்திலேயும் ஹஜ்ஜு இருந்தது, ஹஜ்ஜுடைய நடைமுறை இருந்தது. அறியாமை கால வழக்கப்படி ஹஜ்ஜு செய்து கொண்டிருந்தார்கள். இவருடைய சகோதரர் அப்து இப்னு ஜம்ஆ ஹஜ்ஜு செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியே போயிருக்கார். மக்காவில் தான் போயிருக்கிறார். ஹஜ்ஜு செய்கிற அந்த இடங்களுக்கு அவர் போயிருக்கிறார், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக. இப்போது தந்தை மட்டும் இருக்கிறார். ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நேராக வீட்டிற்கு வந்து சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள், நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். அவர் சொன்னார், எனக்கும் விருப்பம்தான், தந்தையிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார். தந்தை அடுத்த அறையில் இருக்கிறார். அவரை சந்தித்து போய் சொன்னார், இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்று சொல்லுகிற போது அவர் சொன்னார், குஃபுவன் கரீமுன், சங்கையான பொருத்தம்தான், இருந்தாலும் என்னுடைய மகள் என்ன சொல்கிறாள் என்று கேட்டார். அவருக்கு விருப்பம்தான் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவருடைய தந்தை ஜம்ஆ இப்னு அல் அஸ்வத் மகளை கூப்பிட்டு திரும்பவும் கேட்கிறார், மகளே, அப்துல்லாவுடைய மகன் முகமது, ஏன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நபி என்று சொல்ல மாட்டார், ரசூல் என்று சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்கிறார், அப்துல்லாவுடைய மகன் முகமது உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாராம், உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேட்டார். எனக்கும் விருப்பம்தான் என்று அவர் சொன்னார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உடனே அவர் சொன்னார், ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொன்னார், அப்படியானால் இந்த முகமதை இங்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். நபி அவர்கள் வந்தார்கள். அந்த இடத்திலே வைத்து திருமணம் முடிந்து விட்டது. சகோதரர்கள் திருமணம் முடித்து கொடுத்து விட்டார், மகளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டார். 2-3 நாட்கள் ஆகிறது. அவருடைய சகோதரர் ஹஜ்ஜு கடமைகளை நிறைவு செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்தால் செய்தியை கேள்விப்படுகிறார், இப்படி தன்னுடைய சகோதரியை இப்படி திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள் என்று கேட்டார். அவர் என்ன நினைத்திருந்தார் என்று சொன்னால், இவர் விதவையாகிவிட்டார், கணவன் இல்லை, இனிமேல் நம்முடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும், நாம் கொடுக்கிற உணவை உண்டு கொண்டு, நாம் கொடுக்கிற உடையை உடுத்தி கொண்டு, நம்முடைய வீட்டில்தான், நம்முடைய அனுசரணையில்தான், நம்முடைய அரவணைப்பில்தான், நம்முடைய பராமரிப்பில் தான் இனிமேல் இவர் இருக்க வேண்டும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவர் மனதை சன்னஞ்சன்னமாக மாற்றி பழைய மதத்திற்கு அவரை கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற திட்டம் தந்தைக்கும் சகோதரருக்கும் இருந்தது. இப்போது திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள் என்று சொன்ன உடனேயே அவருக்கு ஆத்திரமும் விரக்தியும் ஏற்பட்டு விட்டது. ஆகா, நம்முடைய திட்டமெல்லாம் தவிடு பொடியாக போய்விட்டதே என்று என்ன செய்தார், தரையிலே கிடக்கிற மண்ணை எள்ளி தலையிலே போட்டுக்கொண்டார். கோபத்தின் காரணமாக, ஆத்திரத்தின் காரணமாக அப்படி செய்தார். பிற்காலத்தில் அவர் கொஞ்ச காலத்திற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் சொன்னார், இன்னி லசஃபீஹுன் யௌம அன் அஹசு துராப ஃபி ரஅசி அன் தஸவ்வஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா பின்த் ஜம்ஆ. என்னுடைய சகோதரி சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு நான் என்னுடைய தலையில் மண்ணை எள்ளி போட்டு கொண்டேனே, அந்த நாள்தான் என் வாழ்நாளில் முட்டாள்தனமாக நான் நடந்து கொண்ட நாள் என்று பிற்காலத்தில் சொன்னார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், அவர் திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறது விதவை, கன்னி பெண் அல்ல, இளம் வயது பெண்ணும் அல்ல. அப்போது அவருக்கு வயது 55. யாருக்கு? சௌதா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருக்கு வயது 55, விதவை பெண்மணி. இந்த நிலையில் யார் திருமணம் முடித்துக் கொள்ளுவார்? இப்படி அதுவும் அல்லாஹ்வின் தூதரை திருமணம் முடித்துக் கொள்கிறார். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சி பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு அதுவெல்லாம் தெரியவில்லை. காரணம், இஸ்லாத்தின் மீது கொள்ளுகிற வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, அதெல்லாம் அவர் கண்ணை மறைத்து விட்டது. என்றால் இந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டிருக்கிற அந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு பெண்மணி, 55 வயதை கடந்து போயிருக்கிற ஒரு பெண்மணி எவ்வளவு சிரமத்தோடும் மன உளைச்சலோடும் இஸ்லாத்தையும் ஈமானையும் பாதுகாத்து கொண்டிருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரி, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் எத்தனை நாளைக்குத்தான் அந்த இஸ்லாத்தையும் ஈமானையும் ஒரு பெண்மணியால் பாதுகாக்க முடியும்? இதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தித்தார்கள். சரி, வேறு யாராவது திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று வேறு சஹாபிகளை ஏவுவதற்கு முடியாது. ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அப்போது மிக குறைந்த நபர்கள் இருந்தார்கள். அதுவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏழைகள், அடிமைகள். அதனால் யாரை நீ முடித்துக்கொள் சொல்ல முடியாது. அதனால் நமக்கும் மனைவி அன்னை ஹதீஜா மரணித்து போய்விட்டார். வீட்டில் பெண் குழந்தைகளை பராமரிக்குவதற்கும், வீட்டை கவனிப்பதற்கும், உணவு சமைத்து பரிமாறுவதற்கும் நமக்கும் ஒரு நபர் தேவை. அதே நேரத்தில் அவருடைய இஸ்லாத்தையும் ஈமானையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த நிலையில்தான், இத்தகைய பின்னணியில்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது திருமணம் செய்து கொண்டார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் சிந்திக்க விட இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 50. அன்னை சௌதா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வயது 55. சகோதரர்களே, உடல் சுகத்துக்கு ஆசைப்படுகிற ஒரு மனிதன்
தன்னை விட 5 வயது அதிகமாக ஆகிவிட்ட, இன்னும் 55 வயதை கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி யாராவது முடிப்பாரா என்று சிந்திக்க வேண்டும். 55 வயதை கடந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணிடத்தில் ஒரு மனிதன் என்ன உடல் சுகத்தை கண்டுவிட முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் சகோதரர்களே, இந்த 2வது திருமணமும் கூட உடல் சுகத்தை மையமாக வைத்து அடிப்படையாக வைத்து நடந்தது அல்ல என்பது நமக்கு தெரிய வரும் சகோதரர்களே. அதனால் அவர்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய வீட்டிற்கும் மனைவி என்று அந்த அந்தஸ்திலே ஒரு பெண்மணி வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திருமணம் முடித்தார் என்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. இது சம்பந்தமான செய்திகளை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஅஜ்ஜமுல் கபீரிலே பதிவு செய்கிறார் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு 2 திருமணத்தை மட்டும் சொல்லி இருக்கிறோம். இன்னும் 9 திருமணங்கள் இருக்கின்றன. இது எப்படி முதல் திருமணத்திற்கான பின்னணியும் எப்படி நியாயமானதாக இருந்ததோ, அதுபோல் 2வது திருமணத்துக்கான பின்னணியும் காரணமும் எப்படி நியாயமானதாக இருந்ததோ, அப்பழுக்கற்றதாக இருந்ததோ, அதுபோல பரிசுத்தமானதாக இருந்ததோ, தூய்மையாக இருந்ததோ, அதுபோல்தான் மிச்சமுள்ள திருமணங்களுடைய பின்னணியும் காரணமும் மிக தூய்மையானவை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நான் விற்பனைக்காக மார்க்கெட்டிங் பண்ணுவதற்காக வரவில்லை. இது குறித்து இந்த செய்தி நடந்தபோது நுபூர் சர்மா பேசி இந்த கண்டன பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்த அந்த சமயத்தில் ஒரு 2-3 மாதங்களாக இரவும் பகலுமாக கண் விழித்து இந்த 11 திருமணங்களுக்கான பின்னணி என்ன என்பதை எல்லாம், அது சம்பந்தப்பட்ட நபிமொழிகளை எல்லாம் எடுத்து தொகுத்து 280 பக்கத்திற்கு திருநபியின் திருமணங்கள் களங்கமில்லா காரணங்கள் என்கிற பெயரில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அது 2வது பதிப்பு முடிந்து 3வது பதிப்பு இன்ஷா அல்லாஹ் இனிமேல் போட வேண்டும். குறிப்பாக இதை தொலைக்காட்சி விவாதங்களில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக சில இந்துக்கள் பேசுகிறார்கள். இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிறார்கள். குறிப்பாக பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்களை சொல்லலாம். இது போன்றவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கும் கூட இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கலாம். நம்மிடத்தில் வெளியே பேசினால் அது சமூக நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவித்து விடுமோ என்று பேசாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இந்த நூல்களை எல்லாம் கொடுத்து வருகிறோம் சகோதரர்களை. இது நம்முடைய சொந்த செலவில் நடக்கிறது. அதனால் இதையெல்லாம் சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நூல் விற்பனைக்காக போகிற போது கிட்டத்தட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த திருமணமும் உடல் சுகம் சார்ந்தது அல்ல என்பதை நிரூபிக்கின்ற செய்திகளின் சான்றுகளை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 ஜும்மாக்களிலே மக்களுக்கு கொண்டு போய் நான் சேர்த்திருக்கிறேன். தனிப்பட்ட முறை என்னுடைய சொந்த முயற்சியின் அடிப்படையில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த நூல் இப்போது கைவசம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு இஸ்லாமியனும் படித்து பயன்பெற வேண்டிய நூல் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை வாங்கியவர்கள் நிறைய பேர், தமிழகத்தில் வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாராவது நபியினுடைய 11 திருமணங்களுக்கான பின்னணியை ஆதாரபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், இன்னும் சொல்லப்போனால் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா திருமணத்தை குறித்துத்தான் மிகவும் கொச்சையாக பேசுவார்கள். சின்ன பிள்ளையை முடிச்சுக்கிட்டார். எதுக்கு என்ன காரணம் என்பது குறித்து மட்டும், அன்னை ஆயிஷா நாயகி அவருடைய திருமணம் குறித்து மட்டும் சுமார் 40 பக்கங்களுக்கு மேல் அதில் இடம்பெறுகிறது. 280 பக்கம் கொண்ட நூலில் ஆயிஷா நாயகி திருமணம் குறித்து மட்டும் 40 பக்கங்கள் விரிவாக எழுதப்பட்டிருக்கிற சகோதரர்களை. ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் படிப்பது தெரிந்து கொள்வது ஈமானை பாதுகாக்க உதவும் சகோதரர்களை. இன்றைக்கு இந்த பிரச்சனை அமைதியாக இருக்கலாம், நாளைக்கு எதிரிகள் திரும்பவும் இதே பிரச்சனை கிளப்புவார்கள். அப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற்கால சமுதாயத்திற்கு இதற்கான செய்திகள் கையிலே தரவுகள் இல்லை என்று சொன்னால் இவர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்வார்கள். விமர்சனம் செய்வதன் மூலமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட ஆபத்து நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நூல் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு யாராவது தேவைப்படுமையானால்
நம்ம ஹைதர் கனிமியை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போது கைவசமெல்லாம் நூல் இல்லை, ஊரிலேயும் நூல் இல்லை. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பின்னால் போய்த்தான் அதை 3வது பதிப்பு போட வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவசியம் படிக்க வேண்டும். குறிப்பாக ஆலிம்களால் நடத்தப்படுகிற அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிஸ்வான் மதரசாக்களில் முபல்லிகா வகுப்புக்கு 3ஆம் வகுப்பு ஆண்டு பாடத்திட்டத்தில் அந்த நூல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக பல ஆலிமாக்களுக்கு அந்த செய்திகள் போய் சேருகின்றன. இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு சகோதரர்களே. அதனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான முகாந்தரங்களை அல்லாஹ் லேசுபடுத்தி தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லை வேறு ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹுல் ஹைரல் ஜஸா என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அணையா விளக்கு இன்னமும் தொடருமா என்று ஒரு கேள்வியை கேட்டேன். இன்ஷா அல்லாஹ் அந்த கித்தாபில் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வரவழைச்சி அந்த கித்தாபை நீங்கள் கேட்டு படிக்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னென்று சொன்னால், ஹசரத் அவர்கள் இந்த துபாய்க்கு வருவது வேண்டுமென்றால் புதிதாக இருக்கலாம். அவர்கள் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்று நிறைய இடங்களிலே உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நிறைய நூல்களை எழுதி வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இன்னும் அவர்களுக்கு எழுதுவதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை தந்து நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. இன்னும் அவர்களுக்கு எழுதுவதற்கு திடகாத்திரத்தை கொடுத்து இன்னும் இந்த இஸ்லாத்தை பிற மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு உள்ள காரணியாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. எதை பேசினார்களோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்த நல் அமல சாலிகின்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் தந்து வாழும் காலமெல்லாம் தௌஹீதே லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு வாழச் செய்து அதன்படி மரணிக்கச் செய்து நம்முடைய மன்னரை வாழ்வையும் மகசர் வாழ்வையும் மனமுள்ள வாழ்வாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கெட்ட தீய குணமுள்ளவர்களுடைய சகவாசத்தை விட்டும் தூரமாக்கி சதா நேரமும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் கல்பில் வைத்து வாழக்கூடிய வாழ்வை தந்தருள்வானாக. இதுபோன்று பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் நோய் நொடியில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் தந்து நமக்கு தந்த சந்ததியையும் தரப்போற சந்ததியையும் தீனுக்கும் துனியாவுக்கும் உகந்தவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய அணையா விளக்கினுடைய இன்றைய பேசிய தலைப்பில் ஒரு 2-3 கேள்விகளை நாம் கேள்விக்கணையாக எடுத்து வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நீங்கள் இதை கவனித்து கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் 28வது பிறையில் நம்ம குலுக்கல் முறையில் நம் 3 பேரை தேர்ந்தெடுப்போம். இன்ஷா அல்லாஹ் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு. அதன்படி யாராவது சொல்லி பாதியில் நிறைவுபடுத்தினால் அவர்களுக்கு ஆறுதல் பரிசும் உண்டு என்கின்ற சுப செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வருகைதாருங்கள். நம்முடைய மதரசாவிலிருந்து 2 மதரசாவிலிருந்து வருகை இருந்திருக்கிறார்கள். ஒன்று ஆயங்குடி மதரசாவிலிருந்தும் இன்னொன்று சேலம் மதரசாவிலிருந்தும் 2 ஆலிம் உலமா பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை வழங்கி அல்லாஹ்வின் நல்லர்களை பெறுமாறு கேட்டு கலீஃபா ஹஸ்ரத் அவர்களுடைய துவாவோடு நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஊருக்கு போனதுக்கு பின்னாடி உங்கள் ஊர் பெண்களை எல்லாம் ஒன்று கூட்டி வச்சு அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லணும்னு சொல்லி விரும்பினா அதற்கான அதிகாரத்தில் உங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த நம்பரை வாங்கி தொடர்பு கொள்ளுங்கள். வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் பைசா தர வேணாம். இன்ஷா அல்லாஹ் நான் உங்கள் ஊர் பெண்கள்கிட்ட வந்து நினச்சிடுவேன். இது சம்பந்தமாக செய்திகள் ஒரு மணி நேரத்துக்கு சுருக்கமாக பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊர்களில் மதரசா நிஸ்வான்கிற பெண்கள் பயான் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க ஒவ்வொரு மாதமும். அதைத் தொடர்ந்து இஷாவுக்கு பின்னாடி ஜும்மா பள்ளிவாசலில் இது மாதிரி மாதம் ஒரு முறை ஹசரத் வருகிறாங்க. கடைசியாக வரும்போது கூட சேலம் அபுத்தாயிர் ஹசரத் வந்திருந்தாங்க. ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஊர்களையும் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். இது போன்ற ஹசரத்துகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜஸாக் அல்லாஹுல் ஹைரல் ஜஸா. இன்ஷா அல்லாஹ் துஆவுடன் நிறைவு.
ஈமானிலே உள்ள கிளர்கள் குறைபாடுகளை விட்டு எங்களை பாதுகாக்க முழுமையான ஈமான் உடைய மக்களாக எல்லா மக்களையும் ஆக்கிய ரஹ்மானே, இஸ்லாம் பரவனி அருள்புரியா அல்லாஹ் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கக்கூடியவர்களை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய மக்களை நீ அழித்து விடியாங்களா? அவர்களுடைய எண்ணங்களை தவிடுபடியாக்கிவிட ரஹ்மானே, நல்லா இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆட்சியை அருள் புரிந்து விடியாங்களா? இஸ்லாத்தை அழித்து ஒழித்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை நீ அழித்து விடியாங்களா? நல்லா இஸ்லாமிய சட்ட திட்டங்களை அவர்கள் மாற்றமாக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை யாருக்கா நீ அவர்களை மாற்றிவிடு ரஹ்மானே, மாற்றிவிட்டியாருந்தா இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ நீ அருள்புரி ரஹ்மானே. இஸ்லாத்துடைய சட்டங்களை யாருந்தா நாங்கள் சுதந்திரமாக நாங்கள் செயல்படுத்தும் பாக்கியத்தை நீ அருள் புரிந்து விடையாருந்தா. யாருந்தா இந்த எலெக்ஷனோடு முடித்து விட வேண்டியவருடைய சாம்ராஜ்யம் துணியை நீ அருள்புரி ரஹ்மானே. யாருந்தா சாதகமானவர்கள் நீ அருள்புரியாருந்தா. அவர்களை கொண்டு ரப்பே இஸ்லாமியர்கள் பரவனி கிருபை செய்யாருந்தா. என்னுடைய ஈமானை பலப்படுத்தியாயாக யாருந்தா. இந்த ரமதானை முழுமையாக நாங்கள் அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை அனுப்புரியாருந்தா. இந்த ரமதானில் என்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நசீவை கொடுத்து விட ரஹ்மானே. யாருந்தா என்னுடைய ஆய்வுகளிலே நீண்ட ஆய்வை ஆகியது சலாமத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை விடுகை செய்கிறார்களா? சலமான நிறுத்தக்கூடியார்களா? தாமிலான ஈமானை ரஹ்மானே. இங்கு வந்திருக்கக்கூடியவர்களும் வராதவர்களுக்கு யாரா அவருடைய நாட்டங்களை நிறைவேற்றி அருள்புரியார்களா? ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا رب ارحمنا كما ربياني صغيرا. صل على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد